பொய்மான் கரடு அத்தியாயம் 3. செங்கோட கவுண்டன் சினிமாவை பற்றி தன் கொள்கையை வெளியிட்டதும் செம்பலவல்லியின் முகம் சுருங்கிற்று. சற்று தலையை குனிந்து கொண்டு சும்மா இருந்தாள். பிறகு, கவுண்டா, ஊரிலே எல்லாரும் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். ஊரில் இருக்கிறவர்கள் என்ன பேசிக்கொண்டால் எனக்கு என்ன? நான் எதற்காக அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றான் செங்கோடன். அப்படி இல்லை கவுண்டா, 4 பேர் பேசுவது உனக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நீதான் சொல்லேன். 4 பேர் உனக்கு தெரியும் போல் இருக்கிறதே. தெரியாமல் என்ன? ஊரெல்லாம் பேசிக்கொள்வது என் காதில் விழாமல் இருக்குமா? நீ இங்கே கேணிக்கரையில் வந்து தனியாக குடிசை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பதனால் உன் காதில் விழுவதில்லை. என்னதான் ஊரில் பேசிக்கொள்கிறார்கள்? சொல்லிவிடேன். இவ்வளவு தூரம் ஏன் சுற்றி வளைத்து மூக்கை தொடுகிறாய்? எனக்கு சொல்லவே தயக்கமாயிருக்கிறது. வாய் கூசுகிறது. நீ கருமியாய், பணத்தாசை பிடித்தவனா? விநாயகருக்கு கல்யாணம் ஆகிறது தான் உனக்கும் கல்யாணம் ஆகுமா? யாராவது ஒருத்தியை கட்டி கொண்டால் அவளுக்கு சோறு போட்டு தொலைக்க வேணுமே என்பதற்காக நீ கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் தானே பொங்கி தின்று கொண்டிருக்கிறாயாம். நீ பணத்தை சேர்த்து புதைத்து வைத்திருக்கிறாயாம். புதையலை பூதம் காக்குமாம். ஒரு நாளைக்கு அந்த பூதம் உன்னையும் அடித்து கொன்று விடுமாம். நீ ரத்தம் கக்கி சாவாயாம். போதுமா? இப்படியெல்லாம் கண்டபடி ஜனங்கள் பேசுகிறார்கள். எனக்கு கேட்க சகிக்கலை என்று சொல்லிவிட்டு செம்பலவல்லி விம்மத் தொடங்கினாள். அவளுடைய கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் வடிந்தது. சேச்ச, ஊரில் எந்த நாயாவது ஏதாவது குறைத்தால் அதற்காக நீ ஏன் அழ வேண்டும்? அழாதே செம்பா என்றான் செங்கோடன். செம்பாவின் கண்ணீர் செங்கோடனுடைய பணத்தாசை பிடித்த மனதை கூட கொஞ்சம் கரைத்து விட்டது. அவளுடைய கண்ணீரை கேட்கலாமா வேண்டாமா என்று தயங்கி தயங்கி கையை நீட்டினான். செம்பாவின் விம்மல் சிறிது குறைந்தது. கவுண்டா, நாங்கள் பார்த்த சினிமாவில் மோகனாங்கி கண்ணீர் விட்டபோது மதனசுந்தரன் என்ன செய்தான் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே செம்பா செங்கோடனுடைய கைகளை பிடித்து இழுத்து சினிமாவில் கதாநாயகன் செய்தது போல் செய்து காட்டினாள். சீ, அவர்களுக்கெல்லாம் வெக்கமானம் ஒன்றும் இராது போல் இருக்கிறது. மிருக ஜென்மங்கள் போல் இருக்கிறது. 1000 பேர் பார்த்து கொண்டிருக்கையில் இப்படியெல்லாம் செய்வார்களா என்றான் செங்கோடன். நிஜமா இல்லையே, திரையில்தானே என்றாள் செம்பா. திரையில்தான் என்றாலும் 1000 பேர் பார்க்கிறார்கள் அல்லவா? இல்லையா? 1000 பேர் என்ன, 1,00,000 பேர் பார்க்கிறார்கள். உன்னை தவிர எல்லாரும் சினிமா பார்க்கிறார்கள். அது கிடக்கட்டும், தள்ளு. கவுண்டா, ஊரார் பேசுகிறதெல்லாம் பொய் தானே? உன் பேரிலே பொறாமையில்தானே அவர்கள் அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். எதை பற்றி சொல்கிறாய்? பொண்டாட்டிக்கு சோறு போட பயந்து கொண்டு நீ கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் இருக்கிறாய் என்கிறார்களே, அதான். முட்டாள் பயல்களுக்கு பிறந்த பயல்கள்தான் அப்படி சொல்வார்கள். நான் உன்னை கட்டிக்கொண்டால் அதனால் எனக்கு லாபமா நஷ்டமா? இன்றைக்கெல்லாம் உன் சாப்பாட்டுக்காக மாதம் 7-8 ரூபாய் ஆகலாம். நீ செய்கிற வேலையினால் எனக்கு 20 ரூபாய் மிச்சமாகுமே. இந்த கணக்கு தெரியாத சோம்பேறி பயல்கள் ஏதாவது உளறினால் அதை நீ ஏன் காது கொடுத்து கேட்க வேண்டும்? அதற்காக ஏன் வருத்தப்பட வேண்டும் என்றான் செங்கோடன். ஆத்திரமாக பேசினான். எங்கே அந்த கணக்கு உனக்கும் தெரியவில்லையோ என்று பார்த்தேன். அத்தனை பெரிய குடும்பத்தில் இரவும் பகலும் உழைத்து கொட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு என்று சொந்த குடித்தனம் ஏற்பட்டுவிட்டால் இன்னும் எப்படி உழைப்பேன்? என்னால் உனக்கு ஒரு நஷ்டமும் இராது. ஒரு எருமை வாங்கி கட்டி கொண்டால் அதிலே மட்டும் மாதம் 20 ரூபாய்க்கு மேலே செட்டு பிடிக்கலாம். என்னால் உனக்கு லாபமே தவிர நஷ்டம் ஒன்றும் ஏற்படாது என்றாள் செம்பலவல்லி. அதெல்லாம் நான் யோசனை செய்து தான் வைத்திருக்கிறேன் செம்பா. வேறொரு காரியத்தை உத்தேசித்து கல்யாணத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறேன். என் காட்டை சேர்ந்தாற்போல் சேலம் முதலியாருக்கு 1 ஏக்கரா நிலம் இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப இடைஞ்சல் மடைஞ்சலாய் இருக்கிறது. கேணியிலிருந்து என் நிலத்துக்கு தண்ணீர் இறைக்க சுற்றி வளைத்து கொண்டு வாய்க்கால் போகிறது. தண்ணீர் ரொம்ப வீணாகிறது. அந்த 1 ஏக்கரா நிலத்தை வாங்கி போட்டு விட்டே ஆனால் அப்புறம் கவலை இல்லை. பிறகு நம்முடைய கல்யாணத்திற்கு தேதி வைக்க வேண்டியதுதான். அதற்காக ரொம்ப நாள் தள்ளி போடுவது நல்லதல்ல. நீ கல்யாண பேச்சை எடுக்க மாட்டாய் என்று சொல்லி அப்பா எனக்கு வேறு இடம் பார்க்க ஆரம்பித்து விட்டார். நான் ஒருவன் இருக்கிற போது வேறு எந்த பயல் மகன் வந்து உன்னை கட்டி கொண்டு போய்விடுவான்? யாராவது உன்கிட்ட வந்தால் அரைவாளால் ஒரே வெட்டாய் வெட்டி போட்டு விட மாட்டேனா? அந்த எண்ணத்தை மட்டும் உன் அப்பன் அடியோடு விட்டு விட வேண்டும் என்றான் செங்கோடன் கவுண்டர். செம்பலவல்லியின் முகம் சந்தோஷத்தினால் மலர்ந்தது. உன்னுடைய மனசு எனக்கு தெரிந்திருக்கிறபடியால் நானும் பொறுமையாயிருக்கிறேன். வேறு மாப்பிள்ளை தேடும் பேச்சை உதாவது என்று வீட்டில் சொல்லி கொண்டிருக்கிறேன். கவுண்டா,
காலையிலிருந்து நீ பசியோடு தானே வேலை செய்து கொண்டிருக்கிறாய். இந்த கஞ்சியில் கொஞ்சம் குடி என்று பரிவுடன் சொன்னான். உங்கள் வீட்டு கஞ்சி எனக்கு வேண்டாம். உன் அப்பா உன்னை சண்டை பிடிப்பான். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிந்து கேட்டால் கஞ்சி சாய்ந்து கொட்டிவிட்டது என்று சொல்லிவிடுகிறேன். இதோ பார் செம்பா, இப்போதான் உனக்கு நினைவு வந்தது. நம்ம தென்னையிலிருந்து ஒரு இளநீர் பிடுங்கி கொண்டு வந்து உனக்கு வெட்டி தருகிறேன் என்று செங்கோடன் கையில் அரிவாளுடன் எழுந்தான். நன்றாயிருக்கிறது. யாராவது இளநீரை பிடுங்குவார்களா? இளநீர் முற்றி தேங்காய் ஆனால் சந்தையில் 6 அணாக்கு விலை போகுமே என்றாள் செம்பா. 6 அணாவை தள்ளு குப்பையில். நமக்காக பணமா, பணத்துக்காக நாமா என்று சொல்லிக்கொண்டு செங்கோடன் சென்று கையெட்டுகிற தூரத்தில் காய்த்து தொங்கிய இளந்தென்னையிலிருந்து ஒரு இளநீர் அறுத்து கொண்டு வந்து தன் காதலிக்கு கொடுத்தான். அதை அவன் தனக்காக செய்த ஒரு மகத்தான தியாகம் என்றே செம்பவளம் கருதி இருமாந்து மகிழ்ந்தாள்.